திரு கனிமொழி அவர்களே, அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்து விட்டு செல்லலாம். எடப்பாடியார் அவர்களே, 4 ஆண்டுகளாக எங்க இருந்தாலும் தெரியல. உங்க கட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாத்திட்டீங்களே, கவலையோடு சொல்கிறோம். அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு அங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்கன்னு. எனக்கு கட்டடம் அங்கதான் இருக்கு, தெளிவா தெரியும். கட்டடத்தையுமா டெல்லிக்கு எடுத்துட்டு போக முடியும்? முடிஞ்சா எடுத்துட்டு போயிருக்கீங்க பிரிச்சு. ஆனால் அலுவலகம் செயல்படுவது, கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாது, நம்மளும் பார்த்துட்டுதான் இருக்கோம். உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. ஊடகத்துறையிலிருந்து நண்பர்கள் இத்தனை பேர் வந்தாலே ஏதோ காரணம் இருக்கும். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம், அதனால ஏதாவது சூடா கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் வந்திருக்க கூடும். நான் ஒன்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இங்கே இத்தனை பெண்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அரங்கம் முழுவதும் இங்கே பெண்களாக நிரம்பி இருக்கிறீர்கள். மேடையிலும் இப்படி ஒரு மேடையை அடிக்கடி நம்ம பார்க்கறது இல்லை. பெண்கள் நிறைந்திருக்கக்கூடிய மேடை. மொத்தம் முதல் வரிசையில் 3 ஆண்கள், பின்னாடி வரிசையில் 3 ஆண்கள், அவ்வளோதான். மீதி எல்லாம் நம்ம தான் இருக்கோம். பொதுவாக மேடை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கூட இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா ஒரு பேருக்கு ஒரு பெண்ணாவது இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் அங்கே இருக்கக்கூடிய மேடைகளை பார்க்கும் பொழுது, இந்த மேடையை பார்க்கும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணமாக அது இருக்கிறது. ஆனால் இத்தனை பெண்கள் இங்கே ஒரு காலகட்டத்திலே பெண் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பெண் படிக்கக்கூடாது, பெண் வேலைக்கு போகக்கூடாது, பெண் சமையலறையை விட்டு வெளியே வந்து வேறு எதை பற்றியும் சிந்திக்க கூடாது. அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தார் சொல்லக்கூடிய அத்தனையும் கேட்டுக்கொண்டு, அது பெற்றோர்களாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிறகு பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு பெண் ஒரு வாழ்க்கை முழுவதும் அடிமையாக மட்டுமே வாழ வேண்டும் என்று இருந்த அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி இன்று இத்தனை பேர் அரசியல் அதிகாரம் பெற்றவர்களாக, கல்வியிலே சாதித்தவர்களாக, பல பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்களாக, தைரியமாக தன்னம்பிக்கையோடு வெளியே வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக, அடுத்த தலைமுறையை படிக்க வைத்து தன்னம்பிக்கை உள்ளவர்களாக, சொந்த காலிலே நிற்கக்கூடியவர்களாக, வார்த்தெடுக்கக்கூடிய திறமை, தன்னம்பிக்கை பெற்ற பெண்களாக இங்கே நீங்கள் இந்த அரங்கத்திலே நிறைந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம், திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த பெருமையோடு நாம் இந்த மேடையில் நிற்கிறோம். ஒரு முறை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து, இந்த நாட்டிலே அதிகமாக மக்கள் தொகை பெருகிக் கொண்டே இருக்கிறது, அதை எப்படி குறைப்பது என்றே தெரியவில்லை, இவ்வளவு மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போனால் மக்களுக்கான திட்டங்கள், அவர்களுக்கான செலவு என்பது அதிகரித்து கொண்டே போகும், மக்களுடைய வாழ்க்கை வளம் பெறாவது என்பது மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். அதற்கு தந்தை பெரியார் அவர்கள், பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்ற நிலை வந்துவிட்டாலே மக்கள் தொகை குறைந்துவிடும் என்றார். ஒன்றிய அமைச்சருக்கு விளங்கவில்லை. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்று கேட்ட பொழுது, அது எப்படி மக்கள் தொகை குறைந்தால் நாட்டிற்கு நல்லது, ஆனா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தால் எப்படி மக்கள் தொகை குறையும் என்று கேட்ட பொழுது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று பெற்றோர்கள், பெண் குழந்தை பிறந்தால் அது 3 குழந்தையா இருந்தாலும் 4 குழந்தையா
என்னோட வகுப்புல நான் படிக்கும் பொழுது கூட ஒரு குடும்பத்துல 8 பெண்கள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு பெண் குழந்தை இருக்கும். 8வது 9வதா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது வரைக்கும் அந்த வீட்டுல பெண் குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கிறது, பார்த்திருக்கிறோம். அதனால இந்த பெண்களுக்கு நீங்க சொத்துல சம உரிமை கொடுத்துட்டீங்கன்னா, ஆண் குழந்தை பிறப்பதற்காக காத்து கொண்டு 10 பிள்ளை 8 பிள்ளை 5 பிள்ளைன்னு பெற்றுட்டு இருக்க மாட்டாங்க. அது பெண்ணாக பிறந்தால் 1 பிள்ளை 2 பிள்ளையோட நிறுத்திட்டு தன்னுடைய சொத்தை பகிர்ந்து கொடுத்து விட்டு அந்த குடும்பங்கள் நிறுத்திக் கொள்ளும் என்று சொன்னார். அதை சட்டமாக்கியது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. ஆனா அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளை குறைந்துவிட வேண்டும் என்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை எந்த காலத்திலும் நடக்க விடமாட்டேன் என்று சூழ்நிலைத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்க தெரிந்த இயக்கம் திராவிட இயக்கம். தந்தை பெரியார் அவர்கள் அவரது வழியிலே அவருடைய கனவுகளை, லட்சியங்களை, கருத்துக்களை மனதிலே சுமந்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் என்ற அந்த பெருமையோடு இந்த மேடையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கூட கிட்டத்தட்ட 70 சுய உதவி குழுக்களுக்கு இங்கே நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் அவர்கள் வழியாக இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகள் செய்ய இருக்கிறார்கள். இங்க பேசியவர்கள் எல்லாம் மகளிர் சுய உதவி குழுக்களை பற்றி பேசினார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எப்படி தொடங்கினார், வீட்டிலேயே இருந்த பெண்கள் எங்களாலையும் சம்பாதிக்க முடியும் என்று தலையிலிருந்து வீட்டை விட்டு வெளியே வர செய்த திட்டம் தான் அந்த திட்டம். அந்த திட்டத்தின் வழியாக தன்னம்பிக்கை பெற்ற பெண்கள், வீட்டை விட்டு வெளியில வந்த பெண்கள், வங்கிகளிலே போய் அதிகாரிகளோடு பேசிய பெண்கள் தான் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல்களிலே பங்கேற்று, அதுவும் நான் பெருமையோடு சொல்கிறேன், இந்த மாவட்டத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை உருவாக்கி தந்தது இந்த சுய உதவி குழுக்கள். அமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த சுய உதவி குழுக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தன் கையாலேயே அந்த சுழல் நிதியை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 31/3/21 அன்று நிலுவையில் இருந்த இந்த சுய உதவி குழுக்களுக்கான கடன் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 2018 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல கடன் உச்சவரம்பு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டது. மொத்தம் கிட்டத்தட்ட 11,000 கோடி, ஏறத்தாழ 11,000 கோடிக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆட்சியிலே சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு. இத்தனை சாதனைகளை செய்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. 42% இந்தியாவிலேயே பெண்கள் உழைக்கக்கூடிய மாநிலம், பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. ஒரு பெண் உழைக்க வேண்டும் என்றால், ஒரு பெண் வேலைக்கு போகணும்னா இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு லேசா ஒரு பெண்ணை வேலைக்கு போக விட்டுட மாட்டாங்க. ஒரு பெண் நீய வேலைக்கு போனோம், நாங்க சம்பாதிச்சு போடுறோம், உனக்கு எதுக்கு வேலை, நீ வீட்டுல பத்திரமா இரு அப்படின்னு நல்ல கூட்டி பத்திரமா வச்சுருவாங்க. ஆனால் அந்த பெண் வேலைக்கு போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியூருக்கு போனா பத்திரமா இருக்க முடியாது, வீடு இருக்காது, எங்க தங்குவ,
இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையிலே தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தோழி விடுதலைகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த விடுதிகள் என்னுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலே ஒரு தோழி விடுதி தொடங்கப்பட்ட போது அங்கே ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவரோடு பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, நான் 3 நாள் ஒரு ஆபீஸ் விஷயமா அலுவலகத்துக்கு ஒரு கூட்டத்திற்காக இங்கே வந்திருக்கிறேன். வேற எங்கும் தங்கினா வீட்டுல நீ பத்திரமா இருக்க முடியாது என்று அனுப்ப மாட்டார்கள். நான் இந்த விடுதியிலே வந்து தங்கும் பொழுது என்னுடைய அலுவலக வேலைக்காக நான் 3 நாள் தான் தங்க போறேன். ஆனால் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். எங்க வீட்லயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வர முடிகிறது. அதனால அலுவலகத்துல நீ வெளியில போக மாட்ட, டிராவல் பண்ண மாட்டீங்க, ஒரு மீட்டிங் வேற ஊர்ல நடக்குதுன்னா பெண்கள் போக மாட்டாங்க, எங்களை பாரபட்சமாக நடத்த முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது, என்னுடைய வளர்ச்சி அதிகப்பட்டிருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கு. காலை உணவு திட்டம் யாரும் போய் கேக்குறாங்க, எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறீங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, பச்சை அறிக்கை கொடுங்க, என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. எந்த வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றியாச்சு. முக்காவாசி கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதி இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் மதியம் வரை பசியோடு இருக்கக்கூடாது. ஒரு தாய் காலையில எழுந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு 2 மடங்கு வேலை குறையல. அவங்கதான் உணவு தயாரித்து அங்கே குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, இங்கே வேலைக்கு போற கணவனுக்கு என்று எல்லாருக்கும் உணவை உருவாக்கி வைத்து விட்டு தானும் வேலைக்கு போகணும். ஏன்னா நம்ம ஆண்களுக்கு சமையல் சொல்லி தருவதில்லை. அந்த அவங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறது இல்லை இந்த சமூகத்துல. அதனால அவங்க காலையில எழுதி குளிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. பெண்கள் எல்லாருக்கான பொறுப்பையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதே பெண் அந்த குழந்தை சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா அது மதிய உணவு வரை அந்த குழந்தை சாப்பிடாமல் இருக்கும் என்ற அந்த பதட்டத்தோடையே இருப்பார். காலை உணவு தயாரிக்க வேண்டிய வேலை, அந்த குழந்தை சாப்பிட்டதா என்று பார்க்க வேண்டிய வேலை, சாப்பிடாமல் சென்று விட்டால் அந்த பதட்டம், இது அத்தனையையும் ஒரு தாயாக நின்று உணர்ந்து அந்த காலை உணவு திட்டத்தை நமக்காக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அதனால அந்த வேலைக்கு போகக்கூடிய அந்த குழந்தை பசி இல்லாமல் அங்கே படிக்கிறது. அதே நேரத்திலே அந்த தாய் பதட்டம் இல்லாமல் மதியம் வரை நிம்மதியாக பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போனா சாப்பிடும், அது உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் என்ற அந்த நிம்மதியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய, அந்த சூழலை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதெல்லாம் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திடீர்னு இப்ப இனிமேல எந்த காலகட்டத்திலயும் நாங்க பாஜகவோடு ஒட்டு இல்லை, உறவு இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வந்தோம்னா மறுபடியும் ஸ்டிக்கர் ஓட்டிடுச்சு இல்லையா? அதனால 4 வருஷமா காணும். எடப்பாடியார் அவர்களே 4 ஆண்டுகளாக எங்க இருந்தாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு தேர்தல் வந்த உடனே அந்த பஸ்ஸுக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். என்ன பேரு? அதனால அந்த பேருந்தில ஏறிக்கொண்டு வருகிறார். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்க 4 வருஷமா ஆளை காணும், நாங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆனா கட்சியை நீங்க நல்லா நடத்துங்கன்னு நாங்க கவலையோடு சொல்கிறோம், அக்கறையோடு சொல்கிறோம். உங்க கட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாத்திட்டீங்களே, கவலையோடு சொல்கிறோம். அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு, எனக்கு அங்கதான் இருக்கு, நீங்க பாருங்கன்னு. எனக்கு கட்டடம் அங்கதான் இருக்கு, தெளிவா தெரியும். கட்டடத்தையுமா டெல்லி எடுத்துட்டு போக முடியும்? முடிஞ்சா எடுத்துட்டு போயிருக்கீங்க பிரிச்சு. ஆனால் அலுவலகம் செயல்படுவது,
குழந்தைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாத, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க என்னதான் கட்சி வச்சு முகத்தை மறைச்சு தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தாலும் நீங்கள் என்று தெளிவா தெரியுது, பட்டவர்த்தனமாக தெரிகிறது. உங்களுக்கே அவமானமா இருக்கு. அலுவலகம் உண்மையாகவே அதிகாரம், அலுவலகம் இருக்கு, கட்டணம் இருக்கு, ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அவர் சொல்றாரு, நாங்க தான் அறிவாலயத்தை காப்பாற்றினோம் என்று. அறிவாலயத்தை காப்பாற்ற யாரும் வர வேண்டியதில்லை, கழகத்தின் முதல்வர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் காப்பாற்றிய அறிவாலயம். அது மட்டும் இல்ல, திரு கபில் சிபல் அவர்களிடம் கேட்டு பாருங்கள், வழக்காடிய வழக்கறிஞர் அவர், ஒரு கட்சியை எப்படி நடத்தணும்னு திமுக கிட்ட இருந்து கத்துக்கோங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய டாட்டா, வைத்திருக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் வைத்துக் கொண்டுதான் இது வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று பெருமையாக தலைவர் கலைஞர் அவர்களிடம் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் அவர். அதனால நீங்க கம்பராமாயணத்தை யார் எழுதினார்ன்றத மாத்திட்டீங்க இல்லையா? அது மாதிரி இதை மாற்ற முடியாது, இதை மாற்ற விடவும் மாட்டோம். அதனால சரித்திரம் உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அது என்றும் மறக்காது. அதனால வரக்கூடிய தேர்தல்ல இனி எப்படி சுத்தி வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் முக்கியமாக உணர்ந்திருக்கிறார்கள், யாரால் தங்களுடைய எதிர்காலம், தங்களுடைய பிள்ளைகளின் அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும், வளமாக்கப்படும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் எது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஓரணியிலே நிற்க தயாராகிவிட்டார்கள். அதனால வெறும் கனவாக உங்களுடைய கனவுகள் முடிய போகிறது. மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் ஏற்கும் ஏற்கும். நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.